இன்றைக்கி கல்யாண வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டு கிச்சனில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சூப்பரான கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். பேன் வச்சுருங்க. பேனில் 1 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துருங்க. ரவையை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை எந்த அளவுக்கு வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கேசரி வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ரவை நல்லா சூடாக இருக்கணும் கையில் எடுத்து பார்க்கும்போது. அதே நேரத்தில் கலர் மாறிடக்கூடாது. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இது ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த டம்ளரில் ரவை எடுத்திங்களோ அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிச்சது தான் நம்ம ரவை சேர்க்கணும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துருக்க ரவையை இதில் சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரவையெல்லாம் நல்லா தண்ணி இழுத்து நல்லா கெட்டியாக வந்துடும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இனிப்புக்கு 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். நம்ம எந்த டம்ளர் ரவை எடுத்தோமோ அதே டம்ளர்லேயும் 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கும். இனிப்பு தூக்கலாக வேணும்னா 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கெட்டிப்பட்டுரும். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சர்க்கரையும் ரவையும் நல்லா சேர்ந்து வரணும். ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ரவை பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தாளிப்பு கரண்டியில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகி வந்ததும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா செவந்து வந்ததும் நம்ம கேசரியோடு சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். தண்ணியோட பதமும் ரவை வறுக்கிற பதமும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான கேசரி நீங்களும் செஞ்சிடலாம் உங்கள் வீட்டில். இப்போ இது நல்லா செவந்ததும் நான் ரவையோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.